இந்த வீடியோல iQOO Z11 Lite 5G இந்த போன்ல என்னென்ன கொண்டு வர போறாங்க, ஜூலை 24 லான்ச் ஆக போகுது, என்ன பிரைஸுக்கு வரப்போகுது, இந்த போனை வாங்குறது ஒர்த்தா அப்படிங்கிற ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த போனை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா போனோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. நாங்கெல்லாம் வந்து புது போன் வாங்குறது போல டெமோ போன்ல செகண்ட் ஹேண்ட் போன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்குலாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்க கூட பிரைஸ்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த போன் எவ்வளவு அதிகமா வரப்போகுதுங்கிறத பார்த்தா ரொம்ப ஷாக்கா இருக்கு. இந்த போனோட பிரைஸ் நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லிடுறேன். இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு தான் வரும். ஏன்னா T5 லைட் அதே பிரைஸ் வந்துருக்கு, விவோ வருது. ஸோ இதுவும் அதே பிரைஸ் தான் வரப்போகுது. வெறும் 4128 பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய், 6256 வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஒர்த்து கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது எதனால இந்த காம்பனண்டோட பிரைஸ்ல இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபோன் பிரைஸ் அதிகங்கிறது ஏற்றுக்க முடியுது. பட் ஆனாலும் இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இவ்வளோ பிரைஸாக தான் தோணுது. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷனை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஃபோனை வாங்குறது பெட்டரோங்கிற மாதிரி கன்சிடர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த Z11 லைட் வாங்குறது போல Z10 Z9 அந்த மாதிரி கூட வாங்கிட்டு போயிடலாம் மாட்டேங்க. ஏன்னா ப்ரைசிங் அந்த அளவுக்கு அதிகமாக இவங்க வந்து புது ஃபோன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸ்டில் இந்த ஃபோன் அளவு கூட அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். பட் இப்போ இந்த ஃபோன் லான்ச் ஆக போகிறது 20,000 ரூபாய். பட் ஸ்டில் இந்த 13,000 ஃபோனை கூட அந்த ஃபோன் பீட் வந்து பண்ணாது. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். பில் குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி, டிசைன் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கு. அந்த ஒரு சின்னதாக கிமிக் ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க, அது எது கொடுத்துருக்காங்கன்னு வந்து தெரியல. பட் ஓவரால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. அது போக வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 220 கிராம் கிட்ட வந்திருக்கு. ஏன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். அது போக ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த கூட நமக்கு வந்து பஞ்ச் கொடுத்துருக்காங்க. பட் புதுசாக வரப்போ இந்த ஃபோனில் வாட்டர் டாப் நாட்ச் தான் வந்திருக்கு. ஏன் இதுக்கு எல்லாம் கூட காஸ்ட் கட்டிங் இருக்கான்னு எனக்கு தெரியல, எதுக்கு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஒரு ஓல்டு ஸ்டைல் தான். ஸோ IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ். ஓவரால் பில் குவாலிட்டி டீசெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே இங்க வந்து பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்க்கான HD+ டிஸ்பிளே, 1200 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ், IPS LCD பேனல். ஒரு 20,000 ரூபாய் ஃபோன்ல இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தனானே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப லோவான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஏன்னா டிஸ்பிளே பெட்டரா பண்ணல, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் எங்க கொடுக்க போறாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனரோட வருது. ஸோ டிஸ்பிளேவுமே இங்க ரொம்ப ஆவரேஜா தான் வந்திருக்கு. எனக்கு இந்த RAM ஸ்டோரேஜ் காஸ்ட் இதெல்லாம் கூட ஓகே. பட் டிஸ்பிளேவெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாவது ஓரளவுக்கு பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இங்க வந்து டைமென்சிட்டியோட 6300 ஸ்டில் ஒரு பழைய ப்ராசஸர். 5G வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு டீசென்டான கேமிங் மல்டிமீடியாக்கு இது வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் தான். பட்ஜெட் ஓரியன்டா ஓகே. பட் 20,000க்கு ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இங்கே டைமென்சிட்டி 6300 தான் இருக்கு. நெக்ஸ்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லான கேமரா 50 மெகா பிக்சல். நார்மலாக பட்ஜெட் ஃபோனில் பார்ப்போம்ல அதே தான். அது பார்க்க செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சல் தான். 1080p வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சொல்லிக்கிற மாதிரிலாம் கேமரா இருக்காது, ஒரு டீசெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி. இப்போ ஸ்மார்ட் போன்ல சேவியர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி தான். எப்படி வந்து நம்ம படத்துக்குலாம் வந்து அனிருத் வந்து மியூசிக்ல சேவியரா இருக்காரோ அந்த மாதிரி பேட்டரி வச்சு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 6500 mAh பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும். 44 வாட்க்கான சார்ஜிங் ஸ்பீடும் வந்து கிடைச்சிடும். ஸோ ஒரு நல்ல பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸோ இது ஆஃபர் பண்ற மற்ற ஆஸ்பெக்ட்ஸோ பேட்டரி வந்து பெருசா இம்ப்ரூவ் பண்ண கிடையாது. ஒரு பெரிய இம்பாக்டா பேட்டரி இங்க சொல்றது கிடையாது. ஏன்னா நார்மலா எல்லா போன்லயும் இப்போ பாக்குறது 6000 mAh மேல வந்து இந்த போன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போனோட சாஃப்ட்வேர் Origin OS ஓட பேர் பண்ணிருக்காங்க. Android 16 வருது. 2 மேஜர் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி வருஷம் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல கமிட்மெண்ட் தான். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் இதுதான் வந்து நம்ம 2025 மேல வந்து பார்த்திருப்போம். அந்த ரேஞ்சில எல்லாம் இந்த போன் ஒரு 10,000 ரூபாய் அந்த ரேஞ்சில லான்ச் ஆகும், ஓகே நம்ம சொல்லுவோம். பட் இப்போ அதே போன் வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய், டாப் அண்ட் வேரியன்ட் வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. நத்திங் இப்போ ரீசெண்டா ஒரு 35,000 ரூபாய்க்கு போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போக போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வரப்போகுது. ஸோ அப்போ ஆப்பிளோட 18 Pro Max எங்க போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இவங்களே இந்த ரேஞ்சுல இருந்து எடுத்து வந்துருக்காங்க. ஸோ இதை பத்தின தாட்ஸை கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இதான ரீசன் நமக்கு தெரியும், காம்பனண்டோட பிரைசிங் அதிகமா இருக்கிறது தான். ஏன்னா இப்போ நார்மல் நீங்க ஒரு பென் டிரைவோ ஸ்டோரேஜ் மீடியா எது பார்த்தாலுமே பிரைசிங் அதிகமா தான் இருக்கு. ஸோ அதனாலதான் இதுவும் அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் வந்து இவங்க எல்லா இதையும் கொஞ்சம் கவர் பண்ணி இந்த பட்ஜெட் போனை லான்ச் பண்ணாம ஒரு மிட் ரேஞ்ச் போன் சொல்லி கொஞ்சம் லான்ச் பண்ணா கூட பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்க டிஸ்பிளே ஸ்பெக் கம்மியா வந்திருக்கு, பில் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு பெஸ்டா வந்து கிடையாது. ஸோ வெறும் பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ அந்த போனை 20-25 கொடுத்து வாங்குறதுக்கு நான் போன ஜென்ரேஷன்ல வந்து ஏதாவது ஒரு நார்மலான இப்போ ஒரு ரியல்மியோட 14, 15 இல்லைன்னா விவோட ஒரு V40, V60 இந்த மாதிரி வாங்கிட்டு போலாங்கிறது பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்க தாட்ஸை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த போனை பத்தி நடந்தது. ஜூலை 24 லான்ச் ஆகுது. இந்த போனை நான் பெருசா யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வேற போன் தான் நான் ஏதாவது நீங்க வாங்கினா பெட்டரா இருக்குங்கிறது என்னோட தாட்ஸ். உங்க தாட்ஸையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.